How to get your first developer job in IT. நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஆர் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு டெவலப்பர் ரோல் ஐடி ஃபீல்டில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக ஃப்ரெஷர் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அவங்க நான் எல்லா விஷயத்தையும் படிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃப்ரெண்டு பைத்தான் படித்தான்னு சொல்லிட்டு பைத்தான் படிப்பாங்க. ஒருத்தர் ஜாவா படித்து பிளேஸ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா படிப்பாங்க. ஸோ எது ட்ரெண்டில் இருக்கோ அது படிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்தையும் படித்தா எதுலேயுமே ஒரு ஸ்கில்லாக இருக்க மாட்டாங்க. ஸோ ஃப்ரெஷர் என்ன பண்ணணும்னா, ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ நான் சொல்லக்கூடிய இந்த டெம்ப்ளேட் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ஏதோ ஒரு டெவலப்பர் ரோல் நீங்கள் ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகலாம். அது எந்த டெவலப்பர் ரோலாக இருந்தாலும் சரி, இந்த டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணால் போதும். நீங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு குழம்பிக்க வேணாம். இந்த டெம்ப்ளேட்டோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் லாங்குவேஜ். பிக் யுவர் லாங்குவேஜ். உங்களுக்கு பிடிச்ச ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்துங்க. ஆர் மார்க்கெட்டில் என்ன டிமாண்டில் இருக்கோ அந்த லாங்குவேஜ் எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஆர் பைத்தான். செகண்டு ஃப்ரேம் ஒர்க். ஃப்ரேம் ஒர்க்னா இப்போ நீங்கள் ஒரு லாங்குவேஜ் எடுத்திங்கன்னா அந்த லாங்குவேஜுக்கு ஆனால் அட்வான்ஸ்டு வெர்ஷன் சொல்லலாம். இப்போ ஜாவான்னு எடுத்திங்கன்னா அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட். ஸோ ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணி நீங்கள் ரியல் டைம் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். தேர்டு ப்ராஜெக்ட்ஸ். இப்போது உங்ககிட்ட ஃப்ரேம் ஒர்க் இருக்குது அண்ட் லாங்குவேஜ் இருக்குது. இதை வச்சு நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணி கிட்டப் இந்த மாதிரி இடத்தெல்லாம் நீங்கள் ஹோஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். இப்போ உங்ககிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது பட் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அதனால் கம்பெனிஸ் கிட்ட ஃப்ரீ இன்டர்ன்ஷிப் ஆர் பெய்ட் இன்டர்ன்ஷிப் இந்த மாதிரி நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இன்டர்ன்ஷிப் வாங்குற மாதிரி இருக்கும். ஃபிஃப்த் ஸ்டெப் இன்டர்வியூ. இப்போ உங்ககிட்ட எல்லாமே இருக்குது. இன்டர்வியூ நீங்கள் போய் போக போக நீங்கள் கற்றுப்பீங்க. ஸோ இன்டர்வியூ கொஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு ஒரு சிலர் தெரியும், ஒரு சிலர் தெரியாது. ஒரு 10 இன்டர்வியூ பண்ணிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும். நான் சொன்ன இந்த டெம்ப்ளேட்டில் வெறும் 2 விஷயம் மட்டும் தான் மாறும். என்னன்னா லாங்குவேஜும் ஃப்ரேம் ஒர்க் மட்டும் தான் மாறும். மற்றபடி இந்த ப்ராஜெக்ட், இன்டர்ன்ஷிப், இன்டர்வியூ இதெல்லாமே ஒரே ஃபார்மெட் தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆகணும்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தெரிஞ்சிச்சுன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க் என்னது, மெயின் ஸ்டாக், மீன் ஸ்டாக். இது படிக்க மூலிமா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பரும் ஆகலாம், இல்லை அதில் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் ஆகலாம். அடுத்து பைத்தான். உங்களுக்கு பைத்தான் தெரியுதுன்னா அதோட ஃப்ரேம் ஒர்க்கான ஜாங்கோ படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஜாங்கோ ஃப்ரேம் ஒர்க் படிக்கணும்னா நீங்கள் பைத்தான் டெவலப்பரும் ஆகலாம், ஆர் பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பரும் ஆகலாம். அப்புறம் ஜாவா. ஜாவா உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் ஸ்ப்ரிங் பூட் ஃப்ரேம் ஒர்க் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ப்ரிங் பூட் பண்ணிக்கலாம் ஜாவா பேக் அண்ட் டெவலப்பர் ரோலுக்கு போகலாம். ப்ளஸ் நீங்கள் பைத்தான் படித்தாலும் சரி, ஜாவா படித்தாலும் சரி, கூடவே நீங்கள் ரியாக்ட் ஜேஎஸ், ஆங்குலர் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபுல் ஸ்டாக் டெவலப்பருக்கும் போகலாம். ஸோ பைத்தான் ஃபுல் ஸ்டாக், ஜாவா ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த 2 விஷயத்தை மட்டும் மாற்றினா போதும். என்னன்னா லாங்குவேஜும் ஃப்ரேம் ஒர்க்கும் மாற்றினா போதும். மீதி 3 எல்லாத்துக்குமே சமம் தான். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாவே நீங்கள் ஏதோ ஒரு ஐடி ஜாப், ஏதோ ஒரு டெவலப்பர் ரோல் உங்களுக்கு கிடைக்கும்.